ஸோ குவார்டர் ஃபைனல் நம்பர் 2க்கு வெல்கம் பண்ணுறேன் அனைவரையும். ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, ஓவர் ஸ்டெப்பிங் வேறு போட்டிருக்காங்க. 7 ரன் ஆரம்பிச்சிருக்காங்க. கவுண்டே இல்லாம். போன மேட்ச் வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த மேட்ச்சுமே நல்ல ஃபைட் இருக்கும். 2 டீமே நல்லா வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மேட்சஸில் உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் மேன் ஆஃப் த மேட்ச்சு, யார் நல்லா பவுலிங் பண்ணாங்க, யார் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்கன்றதே மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ரகு கிட்டேருந்து மொதல் பாலே ஃபுல் டாஸ் இருந்தது, அதனால் ஒரு பெரிய ஹிட்டு. அடுத்த பால் ஆன் சைடில் ஒரு பிளேயரோட பேரை கேட்டுறேன். நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவங்க வந்து பரத், அது கூட நல்லா தெரியும். ஏன்னா போன மேட்ச்சில் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாங்க அகைன்ஸ்ட் வெப் ஸ்டார்ஸ். மறுபடியும் யாருக்கான ட்ரை, அது வந்து ஃபுல் டாஸாக மாறி இருக்கு. இது ஹியூஜ் ஹிட், இது பிக் சிக்ஸர். மழை தான் இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே. வெரி ஹாப்பி 6 போகிறது. ஆனால் பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த பால் ரகு கிட்டேருந்து கிராக்கிங் ஹிட், லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் போகுது, ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ், சிங்கிள். வெரி க்ளோஸ் டு த ஸ்டெம்ஸ், வெரி க்ளோஸ் டு த ஸ்டெம்ஸ். அப்பீல் கூட கேட்டு விக்கெட்டை கூட வாங்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்ப்பா. விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஏன்னா நல்ல மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச்சில். டேக்கன் பரத்தோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய விக்கெட். ஏன்னா ஃபார்மில் இருந்தாங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு விக்கெட்டை வந்து எடுக்கிறது டீமுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டீம் Sai 11 கிளைம் த ஃபர்ஸ்ட் விக்கெட். RMCCயோட முதல் விக்கெட் பரத் ஆன் இஸ். Catches the call. So single to end the over. So over number 2. நவீன் இருந்து 15 ரன் முதல் ஓவரில். ஷாட் இந்த பால் 2 சிங்கிள். நல்ல ஒரு பால். மேலே பாடி லைன் அட்டாக் பண்ணுறாங்க நவீன். நல்லா யோசிச்சு போகிறாரு. 2-3 பாலுமே நல்லா வந்திருக்கு. வெல் பால் கீழே விளையாட வச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் பிக் காவா. ஆஹா, நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. ஒரு ரன் நம்ம வந்து 2 ரன்னு ஓடிட்டாங்க. 2 ரன் 2 ரன் ஓடிட்டாங்க. ஈஸி கேட்ச்க்கான வாய்ப்பு. பாலாஜி இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ், இட்ஸ் விக்கெட். வெரி குட் ஓவர் ஃப்ரம் நவீன் சோஃபா. இது ஒரு சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. ஷாட், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹிட். ஆஹா, நல்ல ஒரு முயற்சி. போகிற வழியில் அப்படியே வந்து காத்தாடி பிடிச்சி போகிற மாதிரி பிடிக்க பார்த்தாரு. ஏன்னா முடியல. நல்ல ஸ்ட்ரைக் வந்து மொதல் பாலே ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபிட்னஸ், பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக இருந்தது. 6 ரன் 6 to end over. ஓவர்ஸ் 25. ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு போர்டில். 3வது ஓவர் போகிறதுக்கு பன்னீரு சிங்கிள். நல்ல ஒரு டெலிவரி. ஒன்று முதல் பால் பொறுமையாக தூக்கி போட்டிருக்காரு. இந்த அடிச்சுக்கோன்னு டாட் பால். Shot, it's a good shot, very good shot. It's a big shot. So dot ball to end over. போர்டில் 33 ரன் வந்திருக்கு. 4வது போகிறதுக்கு நவீன். அருமையான ஒரு பால். நல்ல பிக்கப். த்ரோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரோ வச்சிட்டாங்க பவரோட. வெளியில் போயிடுச்சு. 2+1 3 ரன். ஸோ கேட்ச் இருந்தது. கேட்ச்க்கு அப்புறம் பால் பேட்டில் பட்டுது, சாரி ஷூவில் பட்டு டாட் பால் ஆயிருக்கு. ஸோ நவீன் கிட்ட இருந்து அடுத்த பால் லெக் சைடில் விழுந்திருக்கு. பின்னாடி அடிச்சிருக்கிறதுனால 2 ரன் வரும்னு நினைக்கிறேன். டபுள். நல்ல ஷாட் தான், ஆனால் 2 ரன். அப்பா, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாட் வெயிட்டாக அடிச்சிருக்காங்க. அப்பா, ஹியூஜ். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு உடம்பு நல்லா சூப்பராக வச்சுருக்காரு. நல்ல ஒரு ஃபிட்னஸ், உடம்பு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு விளையாடுறதுக்கு. 6. அடுத்த பால்
ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. கேட்சான வாய்ப்பு. ஸ்ட்ரைட் டு த மேன். பேட் உடஞ்சி விட்டது. ஒன்றுமே முடியாது. லங்கன் பேட் உடையிறது வந்து சாதாரண விஷயம். வாழ்க்கையில் சில அடிகள் விழத்தான் செய்கிற மாதிரி லங்கன் பேட்டுக்கெல்லாம் உடைய தான் செய்யும். விக்கெட். ஆஹா, சூப்பரான ஒரு ஷாட். நேராக போய் கையில். விக்கெட். பார்க்குறது நியூசிலாந்து பிளேயர் மாதிரி இருந்தார், ஆனால் உடனே விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட். ரகு கிட்ட இருந்து ஃபுல் டாஸ் தான் ஆரம்பிக்கிறாரு முதல்ல பவுலிங் போடும் போதே. இந்த பாலை பிச் பண்ணால் தான் ஏதாவது நடக்கும், ஆனால் ஃபுல் டாஸ் போட்டாலும் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். பிகி நல்ல ஷாட் 6. ஸோ இந்த 6ஓட 50 ரன் 44 ரன் வந்தது 4 ஓவருக்கு. ஸோ இந்த 50 ரீச் பண்ணியிருக்காங்க. அப் டு த மார்க் அண்ட் 50 + 6 போனஸ் ரன்ஸ். ஒரு 50 ரீச் பண்ணால் கியரை சேஞ்ச் பண்ணோம், அதுதான் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் டாஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இந்த கிரவுண்டுக்கு ஆவாத பந்து. பேங்க். 2 ஃபுல் டாஸ். 3வது ஷாட் 6. தடுக்க முடியாத 6. ராக்கெட். பியூட்டிஃபுல் ஷாட். 6 18 ரன் வந்திருக்கு மொத்தத்தில். 62. ஆன் ஸ்ட்ரைக்கில் சீதா. வைடு கொடுக்குறாங்க. நைஸ்லி போல். தொடர்ந்து 3 வைடு ஈக்குவல் டு பவுண்டரி அண்ட் ஃபைனல் பால். இந்த ஒரு நல்ல பால் தான் டீம் எதிர்பார்த்து. டாட் பால் டு எண்ட் ஓவர். ஆனாலுமே ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு போர்டில். ஓவர் ஸ்டெப்பிங் நினைக்கிறேன். நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. 1+1 2 ரன்ஸ். அடுத்த பால் மாதிரி சனகலமாக போயிட்டு இருக்குப்பா. நல்ல ஒரு டெலிவரி. சீக்கிரம் பால் தான். அடுத்த பால். லாஸ்ட் ஓவர் ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு. நடுவில் சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபயர்ஸ் எல்லாமே. இட்ஸ் குட் ஸ்ட்ரைக். பட் 1 or 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். குட் டெலிவரி. கடைசி ஓவரில் இந்த ஒரு பால் வந்து நல்ல ஒரு பாலாக வந்துருக்கு. சைடில் வந்து சீதா ஆன் ஸ்ட்ரைக்கில். ரெண்டு ரன்னு. இன்னும் 3 பால் இருக்கு. போன பால் ஒரு வைடு பின்னாடி போயிடுச்சு. கேட்ச் இஸ் த கால். அஜித் நல்ல ஒரு டேக்கன். பேட்டர் அட் த கிரீஸ் பாஷா பாய். கடைசி 2 பால். இந்த டைமில் 2 6 அடிச்சா நீ தான்டா ஹீரோன்னு அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. ஆஹா, 6 அடிக்கிற மாதிரி தான் லோ ஃபுல் டாஸ். அது லெக் சைடில் காலுக்கு விட்டுட்டாங்க. இட்ஸ் ஹியூஜ் மிஸ். ஒரு ரன் நினைக்கிறேன். மறுபடியும் அவருக்கே தான் ஸ்ட்ரைக். பாஷாவுக்கு தான் ஸ்ட்ரைக் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் லெக் சைடில் அங்கே அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல அவருக்கு. டபுள் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சேஸ் மறுபடியும் காத்துட்ருக்கு. ஸோ டீம் மொதல் விக்கெட் பன்னீரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. 3 பால். மொதல் பால் டாட் பால். அடுத்த பால் வந்து 6 இருந்தது. 6க்கு அப்புறம் எஜெட் டேக்கன் ஆகிடுச்சு. இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் கேப்பில் வேகமாக சாப்பிட்டு அதனால் 3 பால் மிஸ் பண்ணிட்டோம். அதோட அப்டேட்டும் கொடுத்துட்டேன். அடுத்த பால் போயிடலாம். 80+ ரன்ஸ் டார்கெட் இருக்குது. அது எப்படி போகுதுன்னு. ஸோ போன மேட்ச்சில் பன்னீர் ரொம்ப நல்லா விளையாடினார். அதனால் இந்த விக்கெட் வந்து பெரிய பூஸ்ட் கொடுக்கும் டீமுக்கு, ஆப்போசிஷனுக்கு. ஸோ நியூ பேட்டராக பாலா உள்ள வந்திருக்காரு. ஸோ டாட் பால். ஸ்விங்ஸ் வந்து லெக் சைடில் இருந்தது. பட் பால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. நந்தா மொதல் மேட்ச்சில் 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்டு அது. இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பவுலர். லோ ஃபுல் டாஸ். இட்ஸ் பிகி. 6 80 ரன்னும் போன மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சேசிங்கில் அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும், பேட்டருக்கும். ஸோ அதே போல் டீம் RMCC வெப்ஸ்டார் கூட 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் அவங்களுக்குமே. நல்ல ஒரு புல் ஷாட். பால் நின்று வந்திருக்கு. அதனால் நின்று செஞ்சுருக்காப்புல புல் ஷாட் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ். நந்தா வந்து பெரிய ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க. ஓவர் நம்பர் 2. அருமையான ஒரு ஷாட். இது oh my god, oh my word, is the best of the day. Super taken, very good taken. நல்ல ஒரு ஷாட். இது 6 ரன். ஆனால் வந்து கேட்ச் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காங்க. சூப்பர் டேக்கன். இஸ் பெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்.
ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். லாங் இருக்கு. செகண்ட் இட்ஸ் விக்கெட். ஹைட் இருந்தது பட் டிஸ்டன்ஸ். ஓ வெரி வெரி வெல் பவுல். சூப்பரான லென்த். நல்லா இருக்கு ஆக்ஷனு. ஒரு மாதிரி சைடமா நல்லா அழுத்தி போடுறாரு. ஃபண்ணுக்காக கொஞ்சம் செக்குன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா இழுத்து நல்லா வேகமாக போடுறாரு. ஏப்பா இவங்களும் அடிச்சுக்கிறாங்கப்பா. எல்லா டீமும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க பகைய. நல்ல ஒரு கனெக்ஷன். ஐ திங்க் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். 6 ரன் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கணும். வெரி வெல் போல். ஒரு ரனுக்கான வாய்ப்பு. தொடர்ந்து 2 வைடு. மூணாவது ஓவர் 28, 2 வைடு இருந்து 30 ரன். இன்னும் 51 ரன் ஆனோம் 23 பாலுக்கு. விக்கெட். பாலா ஓடி விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க. எஜென்ட் டேக்கன் அவுட். ரைட் போல். வெல் போல். நல்லா போயின்னு இருக்கும். ஒருத்தர் கையை விட்டு அது ஏடா கூடமா போய் 2 ரன் ஓடல. ஒரு ரன் தான். ஃபுல்டாஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. இது பிக் மிஸ் கட்டாயமா. 2 ரன் ஓடல. ஷாட் எடுத்துட்டாங்க. ஓ டீம்ல இருக்க எல்லாரும் என்னடா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காரு. ட்ராப் ஷாட். சூப்பர் ஷாட் ஃப்ரம் ரகு. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கு. இட்ஸ் பிக் 6. ஸோ ஓவர் நம்பர் 4 மொதல் பால் வந்து வைடு. ஒயிட் ப்ளஸ் 2 பண்ணாங்க. அதனால் 42 ரன் வந்திருக்கு போர்டில். இதுக்கப்புறம் 39 ரன் ஆனோம் 17 பாலுக்கு. அவரோட ஆக்ஷனை பார்க்கணும். சூப்பராக இருக்குது. நல்லா போடுறாரு. ஆனால் அவரை வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணுறாங்க. சரி நெக்ஸ்ட் போல் ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு எனர்ஜியாக போலிங் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ரன் தேவை. ஸ்விங்கர்னேஸ். ஷாட். பவுலிக்கான வாய்ப்பு இல்லை. கடைசி 2 ஓவரில் ஒரு 30 அந்த மாதிரிலாம் நெருக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா ப்ரெஷர்ஸ் அதிகமாகிடும். இன்னும் இந்த ஓவர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரனுக்கான வாய்ப்பு. ஷாட். வெரி வெரி குட் ஷாட். இது பிகர் 6. பயங்கரமாக போயின்னு இருக்குது. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து பால் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும். பாலுக்கு எதுக்கெலாம் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுவில் இந்தமாதிரி நடக்கிற விஷயத்தையும் நான் பண்ணால் எடுத்து காமிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா மேட்சஸ் மட்டும் பார்க்குறீங்க. நடுவில் என்னென்ன நடக்குதுன்னு சேர்த்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்கோருக்கு 53. எப்பா பால் பிரச்சனை இப்போ தான் ஓஞ்சுது. ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டாங்க. நல்லா இருந்தது. இன்னும் 12 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். அந்த 10 செகண்ட் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். 10 நிமிஷம் போட சண்டையே. 11க்கு 28. நந்தா தான் ஃபஸ்ட் மேட்சோட கேம் சேஞ்சர். இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்ச் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் டைம் விட்டு தான் அடிச்சிருக்காரு. ட்ராப். பிக் ட்ராப் கட்டாயமாக. நந்தா காலையிலேருந்து எக்கச்சக்கமான விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபீல்டர். அடுத்த பால் 10க்கு 27. ரகு ஆன் ஸ்ட்ரைக்கில். நந்தாவோட அடுத்த பந்து. ட்ரை ஃபார் பேக். நல்ல ஒரு ஐடியா. ஏன்னா பாடி அட்டாக் பண்ணுறாங்க. மிஸ் ஆனால் பாடியில் பட்டுச்சுன்னா ரன் இல்லை. போச்சுன்னா 6. ரிஸ்க்கும் எடுக்கிறாங்க. அதில் டவுன் த லெக் தான் வருது பால். நல்ல ஐடியாலாம் போலிங் போட்டுருக்காரு. அதுவும் அரௌண்ட் விக்கெட்லேருந்து நல்ல ஒரு பால். ரன் 1 2 அப்படின்றதான் கொஸ்டின். மிஸ்ஃபீல்ட் டபுளாக கன்வெர்ட் பண்ணாங்க. கப்பல். சூரிய பகவான் கொஞ்சம் அடங்கிட்டாரு. உஷ்ணம் குறைஞ்சிடுச்சு. பட்டு மேட்சோட உஷ்ணம் வந்து ஹை லெவலில் தான் இருக்குது. நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி டே சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிருக்கிட்டு வரணும். ரன்ஸ் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஆஸ் அ க்ரௌடாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஃபைட். விக்கெட்ஸ்.
இட்ஸ் a good shot பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆக வாய்ப்பில்லை. நல்ல ஃபீல்டர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கையில் போய் தஞ்சம் அடைந்தது வந்து விக்கெட் ஆகிறாரு ரகு. டீமுக்கு முக்கியமான விக்கெட். 58 ரன் வந்திருக்கு. போன ஓவரில் 5 ரன் 23 ரன் ஆனோம். பெரிய ஓவர் நந்தா கிட்டேருந்து, அதாவது 5 ரன் ஓவர். டீமுக்கு பெரிய ஓவர். 5 ரன்ஸ். நமக்கெல்லாம் வந்து கேட்ச் வந்தது. நம்ம பிடிச்சா வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுன்னு சொல்லி விட்டுட்டேன். 1 ரன். கேட்ச் இஸ் த கால். பால் மேலே தான் போய் கொண்டிருக்கிறது. கீழே ஊந்துச்சு, ஓடவில்லை. ஒரே ஒரு ரன் தான். அண்ணன் ஸ்டெடியாக நின்றாப்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. பாஷா பாய் அட் த கிரீஸ். Oh my god, this is super shot. ஆனால் விக்கெட் நல்ல ஸ்ட்ரைக்மா, சூப்பரான ஒரு ஸ்ட்ரைக். கலாய்கிறாங்கப்பா டீம் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்ட்ரைக் அண்ணன் கிட்டேருந்து. ஆனால் போல 6 போச்சு அப்படின்னா ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் விக்கெட் 3 பாலுக்கு 19, 3 6 அடிச்சா மேட்சை ட்ரா பண்ணலாம். அண்ணன் ஃபன் பண்ணிட்டாருப்பா. விக்கெட். லாஸ்ட் 2. அருமையான ஒரு டெலிவரி. அண்ட் ஃபைனல் பால் வரப்போகிறது. RMCC சூப்பராக விளையாடி இருக்காங்க. The winning ball from the bowlers. செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க டீம் RMCC மைட்டி 11ஓட. இந்த டோர்னமெண்ட்டோட செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அண்ட் வில் பிளே அகைன்ஸ்ட் பியாஸ் 11. செமிஃபைனல் மேட்ச்சு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யார், பெஸ்ட் பேட்டர் பவுலர் யார் அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.